சங்கீதம் வந்துட்டு தாவீது பாடத்தலை நோக்கி தாவீது சொல்லுவேன். இதோ வருகிறேன், புத்தகத்துறையில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது அப்படிங்கிறார் தாவீது. தாவீது ரொம்ப ஆவியானவர் சொல்ற வாசல். தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு ஒரு பேர் உண்டு தெரியுமா? சன் ஆஃப் டேவிட். இஸ் ஆல்சோ கால்ட் சன் ஆஃப் டேவிட். அதாவது தாவீதுடைய காலத்திலிருந்து 28 தலைமுறைகள் அப்புறமா பிறந்தவர் இயேசு. 14 ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும் 14, தாவீதிலிருந்து சிறைப்பட்டு போன வரைக்கும் 14, சிறைப்பட்டு போனதிலிருந்து இயேசு வரைக்கும் 14, 28 தலைமுறைகள் அப்புறமா வர்றது இயேசு. அப்பவே தாவீதுக்கு ஆவியானவர் சொல்றாரு, இதோ புத்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, நான் வருகிறேன், இதோ வருகிறேன், புத்தகச்சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அதான் ஸ்பெஷாலிட்டி. இயேசு வந்துட்டு ஏதோ ஒரு நாளைக்கு பிறந்து 20 நாளைக்கு சிலுவையில் மறித்து கிடையாது. அது எப்பவுமே இருக்கிறார். யோவான் 1:1 எடுத்து பார்த்தீங்கன்னா, உண்டானது எதுவும் அவரால் எல்லாரும் உண்டாகவில்லை என்று, அவரால் தான் எல்லாமே உண்டு. ஹோல் கிரியேஷன், யூனிவர்ஸ், இந்த அந்த சராசரங்கள் எல்லாமே உண்டானது யாரால? இயேசுவினால. உண்டானது எதுவும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய சங்கீதத்திலிருந்து என்ன அப்படின்னா, 28 தலைமுறைகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தாவீதுன்றவங்க வந்து இயேசு பற்றி எழுதிச்சுட்டு போகிறான் அப்படின்னா அப்போதுலேருந்தே தெரியும் இயேசு வரப்போறாங்க, இயேசு வரப்போறாங்க. அதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறாங்க, மோசையும் சொல்லிக்கிறான், மோசையே சொல்லலாம். எப்பவும் இருக்கிறவர் நம்ம கர்த்தர். சரியா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தும் சர்வவல்ல தேவன் இந்த பாருங்க பேசுவது நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். யோபு எடுத்துக்கோங்க. The book of Job. தானியேல் தானியேல் 4:10. தானியேல் 4:10 ஒரு தானியேல் எழுதிய புத்தகம் 4:10 படிக்க ஆரம்பிங்க. 4:10 தொடர்ந்து பெரிய கதை. அது
சரிங்களா? படிக்கல அதான் சத்தமா எனக்கு காலில் வேலை சாயந்தரம் போட்டுது. இது வந்து 4:1 பார்த்தீங்கன்னா ராஜாவாக நிபுணா பேசா எழுந்தது. யார் அது? ராஜா, பாபிலோனின் ராஜா. இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா அப்படின்றத வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, எருசலேமின் மேல் படை எடுத்து எருசலேமை ஒரு கல் இராதபடி அழித்து போட்டு அங்கு இருக்கிற மக்கள் யாவரையும் அடிமைகளாக பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறோம். ஆனா எளிமையத்துக்கு மூலமா கர்த்தர் சொல்றார், என் ஊழியக்காரனாக நெபுகாத்நேச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நெபுகாத்நேச்சார் என்னன்னு சொல்றாங்க, கர்த்தர் ஊழியக்காரன் அப்படிங்கிறார். அந்த நெபுகாத்நேச்சாருக்கு வந்த கனவு தான் கொடுத்தான். கனவுல என்ன இருந்துச்சு? நிறைய மரம் இருந்துச்சு, நிறைய கலைகள் இருந்துச்சு, ஆகாயத்து பட்சியெல்லாம் அங்கே வந்துட்டு உட்காந்து ஜாலியாக இருந்துச்சு. இந்த கனவை பேர்பட்ட கனவு வந்துருக்குது. அப்போ வானத்திலிருந்து ஒரு காவல்காரன் மாதிரி ஒரு ஆள் இறங்கிட்டு எல்லாமே வெட்டி போடுங்க, இந்த மரத்துல இருக்கிறது எல்லாமே வெட்டி போடுங்க, கீழே இருக்கிற ஸ்டம்பு மொத்தம் இருக்கட்டும், அடிமரம் மொத்தம் இருக்கட்டும், எல்லாமே வெட்டி போடுங்க அப்படின்னா அந்த அடிமரத்தை என்ன பண்ணணும்? சங்கிலிகளால் கட்டி வைங்க. படிக்கல அப்படின்னா புரியுது சொல்றது. அவன் உலக சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி அதன் கொப்புகளை பறித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும், இரும்பும் வெண்கலமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புலிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக. செயின் பண்ணிடுங்க. விலங்குனா இரும்பு வெண்கலமான செயின் போட்டு எங்க இருக்கட்டும்? பனியில், ஆகாயத்து பனியில் நனையட்டும். சரிங்களா? இது அவனுக்கு கிடைச்ச, அவன் பார்த்த கனவு. சரிங்களா? இப்போ இந்த கூட்டத்துல அடிமையாக போறாங்கல்ல, அந்த தானியேலும் சொன்னான். அவனுடைய ஞானத்தை பார்த்து அந்த பாபிலோனின் அந்நிய தேவனாகிய பெல்தஷார் அப்படின்ற பெயரை தான் எடுத்து வைக்கிறான். தேவர்களுக்கு ஈடான ஞானத்தை கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய தேவனுடைய பெயரை வைக்கிறான். புரியுதா?
நிறைய பந்தி, நிறைய சூனியக்காரர்கள், நிறைய மந்திர விஷயங்கள்லாம் கூப்பிட்டு இந்த கனவை சொல்றான். கனவை சொன்னா அந்த கனவோட அர்த்தம் யாருக்குமே புரியல. அந்த கனவோட அர்த்தம் யாருக்குமே புரியல. அப்போ பதினெட்டாம் வசனம் படிங்க. நெபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெல்தெஷாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் நான் ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன், பசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றான். யாரு? தானியேல் யாரு? அடிமையா போனவன். அடிமையா போனவன் தானியேல். அவனுக்குள்ள யாருடைய ஆவி இருந்தது? பசுத்த தேவனுடைய ஆவி இருந்தது. முக்கியமா புரிந்து கொண்டிருக்கிற கனவுகள் வரும் பொழுது நாமளே இருந்துட்டு பயப்படக்கூடாது. பசுத்த தேவனுடைய ஆவி, பசுத்த ஆவி யாருக்கு எங்க இருக்காரு? இல்ல, விசாரிச்சா பதில் கிடைக்குமா கிடைக்காதா? சரி. 20ஆம் வசனம் படிங்கல்ல. நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரிந்தும் காணப்படத்தக்கதாக அதன் உயர வானவ பரிந்தும் ஒரு எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதில் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அது பெரியவரும் பலத்தவருமாக இருக்கிற ராஜாவாகிய நீர்தானே. அதுக்கப்புறம் படிங்க. பார்த்தீங்கன்னா 24 ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமான தீர்மானமும் என்னவென்றால், மனுஷர் நின்று நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை நீந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர். யார் சொல்றாங்க? ராஜா கிட்ட அடிமையானவன் போய் விளக்கம் சொல்றான். நீங்க சொல்லுங்க சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. வாங்கினாலும் வரமாட்டீங்க. நான் எங்க அர்த்தம் போய் சொல்ல போறோம்? சொல்ல முடியாது. சொல்லணும். பசுத்த ஆவி சொன்னா சொல்லணும். இதுக்கு முன்னாடி நான் இதில் பார்த்தேன். பிடிச்சி ஒரு அண்ணகிட்ட போய் பேசுறது, எத்தியோப்பியா ராஜ்யத்துக்கு அமைச்சர்கிட்ட பேசும்போது இதுக்கு முன்னாடி ஒரு இதில் பார்த்தோமா? ஞாபகம் இருக்காது? ஞாபகம் இல்லை. பசுத்த ஆவியானவர் சொன்னா யாருக்கிட்ட போய் சொன்னாலும் சொல்லணும். என்ன சொல்றாங்க? விருகத்தை போல நீங்க ஆயிடுற. யார்? ராஜா. விருகத்தை போல நீங்க ஆயிடுற. வெயில் புல்ல நீ வெயில மாடு போல புல்லு சாப்பிடுற. மாடு போல புல்லு சாப்பிடுற. அவனுடைய நகெல்லாம் அப்படியே பெற்று சாப்பிடணுமா, கோரமா இருக்குமா. 7 காலங்கள் அப்படின்னு இருக்கு. 7 காலங்கள்னா தப்ப நம்ம 7 மாசம்னு வச்சுக்கலாம். 7 வருஷம். 7 காலங்கள். யாரு? ராஜா. எப்படிப்பட்ட ராஜா? தோற்கவே அழிக்க முடியாத இஸ்ரவேல் தேசத்தை தோற்கடிச்சு எருசலேமை தரைமட்டமாக்கி, தோற்கவே முடியாத இஸ்ரவேல் தேசம் ஏன் சொல்றேன்? இன்னி வரைக்கும் இப்ப இருக்கிற இஸ்ரவேல் தேசத்து மேல யார் படையெடுத்தாலும் இஸ்ரவேல் தேசத்து மேல படையெடுத்தாலும் கொடுக்காம போனாங்க. ஏன்?
வாக்குதத்தம். அது மட்டும் இல்லை, இந்த தினம் என்னுடைய தினமாக இருந்து என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டால் யாரையும் அனுகூல மாட்டேன்னு ஒரு வாக்குதத்தம் இருக்கு. அந்த வாக்குதத்தினால் இஸ்ரவேல் எடுத்து இனி கூட யாருமே வந்துட்டு போக்குவரத்து முடியாது. போக்குவரத்து அவங்க போட்டு போயிடுவாங்க. அப்பேற்பட்ட தேசத்தை என்னுடைய நான் பிரபுக்காட்சி பாருங்க, அவங்க கீழ்படியில கை கொள்ளல, அவருடைய கட்டளையில கை கொள்ளல. அதனால ஊழியக்காரன் எப்படி பிரபுக்காட்சி அழைத்து வந்து ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி அதை எருசலேமை தரைமட்டமாக்கி அதிவேகளாக பிடித்து போன ராஜா என்ன மாடு போல துணுக்கிக்கிறான். 7 காலங்கள் மாடு போல துணுக்கிக்கிறான். ஏன் துணுக்கிக்கிறான்? ஏன் அந்த மாதிரியான தீர்ப்பு தெரியுமா இருக்காது? தானியேல் 4:29 படிங்க. 12 மாதம் சென்ற பின்பு, அதாவது கனவு வந்துருச்சு, இவன் பதிலும் சொல்லிட்டான். பதிலுன்னு என்ன பண்ணுவான் ராஜா? ஜிச்சுதான். ஓ டாக்டர், அதிக நீ என்ன பற்றி சொல்றியா அப்படின்னு போவோம். 12 மாதம் சென்று 12 மாசம் போயிடுச்சு. ராஜா பாபிலோன் ராஜ்யத்தை அரண்மனையில் உருவாக்கி, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? நான் கட்டினேன். என் மகிமையின் பிரதாபத்திற்காக நான் கட்டிய பாபிலோன். எருசலேமிலிருந்து எருசலேமின் கோவிலில் இருக்கிற சாலமோன் ஆலயத்தில் இருக்கிற எல்லா பனிமூட்டுகள், எல்லா தங்கம், வெள்ளி எல்லாம் வந்து பாபிலோனுக்குள்ள வருது. எருசலேமை யார் ஒப்பு கொடுத்தா? நெபுகாத்நேச்சர் கையில கர்த்தர் தான் ஒப்பு கொடுத்தார். இல்லையா? இல்லை அவனை பண்ணிக்க முடியுமா? பண்ணிருக்க முடியாது. ஆனா என்ன சொல்றான்? என் மகிமைக்கென்று, என் மகிமை பிரதாபத்திற்கென்று. இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலே இருக்கும் போதே வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நெபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் ஒன்றைக்கு நீங்கிட்டு, யாருக்கு நீங்கிட்டு? ராஜாவுக்கு நீங்கிட்டு மனுஷருக்கு தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளை போல புல்லை நீவாய். நான் அப்படின்னு ஒரு மமதை, அகங்காரம். அவன் சொன்ன உடனே அவன் சொல்லுவான். அவன் சொன்ன உடனே இப்படி ஆகும் அப்படிங்கிறத அவனுக்கே 12 மாசம் முன்னாடி கனவு. அந்த கனவை விவரித்து சொல்றதுக்கு பரிசுத்த ஆவி உள்ள தானியேல். எப்பேற்பட்ட தேவன் தேவன் மகத்துவமுள்ள தேவன், முன்னறிவிக்கிற தேவன். இந்த எல்லா விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா முன்னறிவிப்பவர். One who forewarns. இதுல ஒரு ரிலேட்டட் வசனம் ஒன்று இருக்கு. யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பது, இதோ கோடரியானது மரத்தின் வேரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. சொன்னா இந்த வசனம் தெரியுமா? அது 10 தான் தெரியும் இல்ல? அது 10 தான் தெரியும்.
மத்தேயு 3:10. படிங்க. யார் எடுத்து முடிச்சு படிக்கிறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப அழகா விளக்கும். படிக்கணும், சத்தமா படிக்கணும், ஏதாவது கேட்கும்படி படிக்கணும். என்ன என்ன மரமெல்லாம் வெற்றி அக்னியிலே போடப்படும்? நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். கனின்னா என்ன? எனக்கு காது கொஞ்சம் வீக்குப்பா, இந்த காது கேட்காது. ஆவியின் கனினா என்ன? சத்தமா சத்தமா என் காதில் இல்லவா, பக்கத்துல அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்புறம் நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம். அவ்வளோதானா? எவ்வளோ? 9 சரி. இது சொல்றாரு பாருங்க, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் அப்படிங்கிறாரு. சரி, அப்போ அந்த ராஜா பாடுற கனவு கொஞ்சம் வெள்ளை கனி பார்ப்போமா? நல்ல கனி கொடாம இருந்துச்சா? நல்ல கனி கொடுத்ததா? ராஜா பண்ண கனவுல உயரமா இருந்துச்சு, ஆகாயத்து பட்சிகள், பூமியில் மிருகங்கள் எல்லாம் கீழவன் தங்கிச்சு, நல்ல கனி கொடுத்துச்சு. கனி கொடுத்துருந்துச்சா? எவ்வளவு பண்ண என்ன சொல்றான்? நல்ல கனிக்கூடாது. அதாவது 20 வந்துட்டு ஒரு 20 தலைமுறைக்கு முன்னாடி நெபுகாத்நேச்சார் ரெஃபர் பண்ணலாம், வேற ஏதாவது ரெஃபர் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஆனால் அதான் ரெஃபர் பண்ணலாம். ஏன் ரசாவன் வந்து சொல்றான், நல்ல கனிக்கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இப்போ அங்க வந்து கனி கொட்டுட்டு தான் இருந்தது, நல்ல கனி கொட்டுட்டு இருந்தது. ஆனா அடக்கம்ன்றது இல்லாம போயிடுச்சு. ஆவியின் கனிகள்ல படிச்சோமே, இச்சை அடக்கமா, அடக்கம், gentleness, humble, calm, non-threatening. இதுக்கான அர்த்தம். செல்ஃப் கண்ட்ரோல், இது இல்லாம போயிடுச்சு. இது இல்லை, இந்த கனிகள்ல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட போயிடுச்சு. ஒண்ணுதான் இல்லை அவனுக்கு, இல்லையா? மமதை தான் வந்துருச்சு, செல்ஃப் கண்ட்ரோல் தான் இல்லாம போயிடுச்சு அவனுக்கு. ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம போயிடுச்சு. நான் செஞ்சேன் அப்படின்னு வந்துருச்சு. புரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் ஒரு வருஷம். லூக்கா 8:43 எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. லூக்கா சொல்லவே இல்லையே அப்படின்னு. Luke, Gospel according to Luke 8. Right? You know this. Read it from the Bible. Luke, Gospel according to Luke 8. 8:43 தான் சொன்னேன். 8:43 48 வரைக்கும்.
இங்கிலீஷ்ல படிங்க, அதெல்லாம் உறக்க படிங்க, படிங்க. எல்கி உங்களுக்கு தான் யாருக்கா கேட்குதாங்க? யாருக்குமே கேட்கலையாப்பா? இப்படி கையில பேசி படிங்க, அப்பதான் வாய்ஸ் போகும். நீங்க இப்படி படிச்சீங்கன்னா இங்க தான் போகும் வாய்ஸ். அமன் who has suffered from severe bleeding for 12 years. He has spent all he has suffered, but no one has been able to cure her. He came upon the crowd behind Jesus and said to the disciples, "Oh, your bleeding stopped well." Jesus asked to do this. Everyone denied it, and Peter said, "Master, the people are around you and shouting in anger." But Jesus said, "Someone said to me, for I know it when the power went out of you." The woman saw that she had been suffered. She came running and threw herself at Jesus' feet. There she had been sick, and in the house she had reached him that when Jesus said to her, "My daughter, your faith has made you well healed." தமிழ் அப்படியே படிக்குமா? யாராவது நல்ல சத்தமாக படிங்க. 43 48 வரைக்கும் நல்ல சவுண்ட், நல்ல சத்தமா, எனக்கு காதில் வேலை. அவருக்கு பின்னாக அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். உடனே அவருடைய பெரும்பாலும் நிறுத்தப்பட்டது. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். உங்களுக்கு எல்லாம் சொன்னபோது பேரும் அவனோட கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உன்னை சூழ்ந்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள், என்னை தொட்டது யார் என்று எதிர் கேட்கிறேன் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், அதனால் ஒருவர் என்னை தொட்டவில்லை என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவன் முன்பாக விட்டு தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சத்தமாற்றி எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். அவர் அவரை பார்த்து, மகளே, திறன் போக்கி விசுவாசம் நிறைவேற்றதை சம்மதம் தெரிவித்துள்ளார். இதில் பாருங்க, இந்த ஒரு இன்சிடென்ட்ல என்ன ஆகுதுன்றது ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த இன்சிடென்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட 3 காஸ்பல்லையும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு காஸ்பல்ல வந்துட்டு ஒரு சுவிசேஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் சீராவேன் என்ற மனதிற்குள் சொல்லிக்கொண்டு, தொட்டால் சுத்தமாவேன் என்று அவர் மனதிற்குள் சொல்லிக்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. பாருங்க, நம்மளுக்குலாம் வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன பண்றோம்? உடனே ஏன் டாக்டர் அதுக்கெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. அவளும் என்ன பண்ணிருக்கிறா? உடனே போயிருக்கிறா. தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் செலவழிச்சிருக்கிறான். ₹1 ₹2 இல்ல, தன்னுடைய சொத்து ஃபுல்லா செலவழிச்சிருக்கா. 12 வருஷமா செலவழிச்சிட்டு இருக்கான். 2 வருஷமா 12 வருஷமா நோவு இருக்குது. 12 வருஷமா செலவழிச்சிட்டு இருக்கான். செலவழிச்சுட்டு அங்கே அங்க வரா கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசுவர் இருக்கிறாரு, அவர் வந்துட்டு தேவனுடைய குமாரன், அவர்னால நானு சுத்தமாவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, யவீரு அப்படின்ற ஒரு ஜெபாலய தலைவனுடைய மகள் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பார்க்கறதுக்காக, இயேசுவை கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியில போறாங்க. கூட்டம், ஜனக்கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. இயேசுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஜனக்கூட்டம் கிடையாது. அவர் நெருக்கி வந்த போது அவருக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாம வந்துச்சான். அவருக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாம வந்துச்சான். வந்துகிட்டே இருக்காங்க மக்கள், வந்துகிட்டே இருக்காங்க. இவர் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார், சுத்தமாக்கிட்டே இருந்தார். அவரோட தம்பிகள் எல்லாம் வந்துட்டு அவரை பார்த்து ஐட்டி நித்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்களாம். எதுக்கு பைபிள் இருக்கு,
மனநிலை சரியில்லாதவர் என்று எண்ணி பைத்தியம் முற்றிச்சு அவருக்கு, சாப்பிடாம உட்காந்து சுத்தமாக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வீடு விட்டு வெளில போறாரு, யவீரோடைய பொண்ணை குணமாக்கிறதுக்காக வெளில போறாரு. சுற்றிலும் ஜனங்கள். இந்த பொண்ணு என்ன பண்றா, அந்த பொம்பளை மனதிற்குள் இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுத்தமாவே என்று சொல்லிக்கொண்டு போய் சொல்றான். என்ன சொல்றது யாரு அப்படிங்கிறாரு. தொட்ட ஒண்ணு திரும்பி என்ன யார் சொல்றான், யார் சொல்றாங்க? நம்ம பிள்ளைகள்லாம் வந்துட்டு கண்ணை மூட்டி யாரு கண்ணை மூட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு விளையாடுறோம் இல்லையா, நாம கண்ணை மூடி என்னை யார் சொல்றா அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்த பெண் வந்துட்டு தான் மறைந்திருக்கவில்லை என்பதை அறிந்து வந்துட்டு நான் தான் தொட்டேன்ப்பா, நீ சுத்தமாயிருச்சு அப்படிங்கிறா. அது ஏசு என்ன சொல்றாரு பாருங்க, நான் உன்னை குணமாக்கினேன் ஓ அப்படின்னாரா? என்ன சொல்றாரு படிங்க. விசுவாசம் உன்னை ரசித்தது, நான் உன்னை குணமாக்கினேன்னு சொல்லாம ஒரு விசுவாசம் உன்னை ரசித்தது, சமாதானத்தோட போ. இதுதான் இயேசுவுக்கும் நெபுகாத்நேசருக்கும் டிஃபரன்ஸ். நான் கட்டின பாபிலோன், விசுவாசம் உன்னை ரசித்தது அப்படிங்கிறார். சமாதானத்தோட போ. ஆவியின் கனி இருந்ததா, செலுத்தல் இருந்ததா, ஹம்பிள் இருந்ததா, ஜென்டில்னஸ் இருந்ததா? இந்த இயேசுக்கு கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு. இனி நம்ம கற்றுக்கிட்டு ஒன்றும் என்னது, தாழ்மை. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். இது சத்தியம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா இருக்கணும். நம்ம அதை நம்ம எல்லாரும் கத்துக்கணும். ஒரு எக்ஸாம் எழுதுறோம், பாஸ் பண்ணிடுறோம், உடனே என்ன சொல்றோம், நான் பாஸ் பண்ணிட்டேன் சொல்றோமா? எங்காவது ஒரு நாளைக்கு நான் விசுவாசிச்சேன் அதனால பாஸ் பண்ணேன்னு சொல்றோமா? நான் எக்ஸாம் எழுதிட்டேன் பாஸ் பண்ணேன் அப்படித்தானே சொல்றோம். அது தப்பா அப்படின்னு கேட்டா தப்பு இல்லைன்னா சேவையா நான் பாஸ் பண்ணேன்னு சொன்னா அது தப்பு. மனத்தாழ்மை. கர்த்தர் எனக்கு நல்ல ஹெல்த் கொடுத்திருந்தாரு, எனக்கு நல்ல ஞாபகத்தை கொடுத்திருந்தாரு. எவ்வளவோ மக்களுக்கு ஞாபகத்தை இல்லாம இருக்கிறாங்க. நல்ல ஞாபகத்தை கொடுத்திருந்தாரு, எழுதுற திறமை கொடுத்திருந்தாரு. நான் பாஸ் பண்ணினேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அப்படி இனிமேல் ராஜாக்களே தள்ளினவர், அகம்பாவத்தால் இருந்த ராஜாக்களை என்னவா தள்ளினாரு? மாடு போல புல்லு சாப்பிட்டோம். 7 வருஷத்துக்கு மாடு போல புல்லு சாப்பிட்டான். ஏன்? நான் கட்டின பாபிலோன், என் மகிமையின் பிரதாபத்திற்காக நான் கட்டின பாபிலோன் சொன்னதுனால. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம் என்ன? மனத்தாழ்மையோடு இருப்பதுதான். எல்லாரும் கேளுங்க, இன்னைக்கு எனக்கு மனத்தாழ்மையை கொடுங்கப்பா. எந்த ஒரு நேரத்திலும் எனக்கு எனக்குள்ள அகம்பாவம் வந்துடக்கூடாது, எனக்குள்ள மேட்டிமை வந்துடக்கூடாது. எனக்கு மனத்தாழ்மையை கொடுங்கப்பான்னு கேட்கலாமா? எல்லாருமே கேட்கலாமா? நம்ம எல்லாருக்கும் மனத்தாழ்மை வேணும்.
கேட்கலாமா? Let's pray that we will get the humility in us. Humbleness, humility. நல்லவரே, உம்முடைய வார்த்தையின் கூடாக எங்களை கடந்து போக வைத்தீரே. நன்றி தகப்பனே. நீரே பேசினீர், நீரே வழி நடத்தினீர், நீரே எல்லாவற்றையும் போதித்தீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா. நாங்கள் மனத்தாழ்மையோடு இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக மனத்தாழ்மையோடு உம்முடைய செயல்களை செய்யும்படியாக, உம்முடைய சித்தத்தை இந்த பூமியில் நாங்கள் மனத்தாழ்மையோடு செய்யும்படியாக நீர் எங்களுக்கு ரட்சி சொல்லும். நீர் எங்களுக்கு கொடும் இந்த மனத்தாழ்மையை கொடும், மனத்தாழ்மையின் ஆவியின் கனியை எங்களுக்கு கொடும் கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் மனமேற்றுமை அடையாதபடிக்கு, நான் எழுதினேன், நான் செய்தேன், நான் படைத்தேன் என்று சொல்லாதபடிக்கு அப்பா கர்த்தாவே, நீர் செய்தீர் உமக்கு மகிமை, நீர் செய்தீர் உமக்கு மகிமை, நீர் எழுதினீர் உமக்கு மகிமை, நீர் எங்களை செய்தீரோ அதற்காக உமக்கு நன்றி என்று நாங்கள் ஒவ்வொரு காலத்திலும் சொல்லும்படிக்கு இதோ நீர் எங்களை பாடம் செய்யும். அப்பா நீர் செய்யும், நீர் செய்யும். உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கருத்தில் எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய மனத்தாழ்மையை நீர் நோக்கி பாரும். அப்பா, எங்களுக்குள் இருக்கிற மனமேட்டிமை எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ நாங்கள் வெளியேற்றுகிறோம். மனமேட்டிமையே எங்களை விட்டு வெளியே போ. மனத்தாழ்மை எங்களுக்குள் குடிகொண்டிருப்பதாக. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கவில்லை என்றால் வேறு யார் ஆசீர்வதிப்பார்? நீரே ஆசீர்வதிப்பவர். மனத்தாழ்மையோடு நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.